ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷனத்துக்கு எடுக்கக்கூடிய நேரங்கள், அதே மாதிரி ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அண்ட் டிடிடில இருந்து முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. பிப்ரவரி மாசத்துல 16ஆம் தேதி அன்னைக்கு குறிப்பிட்ட சில தரிசனங்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி எல்லாருக்குமே தெரியும். இந்த ரத சப்தமியில என்னென்ன வாகன சேவை என்னென்ன டைமுக்கு வரும் அப்படின்றதையும் லேட்டஸ்டான பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ வாங்க இதெல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டேஸ்ல நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில நம்ம கல்யாணோற்சவம் சேவா இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் அட்டன் பண்ண முடியும். அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா வந்து அம்மா பையன் இந்த மாதிரி தான் வந்து மேல் ஃபீமேலா தான் அட்டன் பண்ண முடியும். 2 மேலோ 2 ஃபீமேலோ அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது வந்து கப்பிள் டிக்கெட்டாவே தான் வரும் அப்படின்றதுனால. ஆனா ரீசெண்டா வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்களும் கப்பிளா போயிருந்தோம். ஆனா அங்க நிறைய பேர் 2 மேலா கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தர்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புக்கிங் போர்ட்டல்லையும் 2 மேலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது. அதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது போல திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்கள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்க்கு வாட்ஸ்அப் டெலிகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இதை பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஆன்மீகம் ரிலேட்டடான தகவல் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீக கதைகள் நம்ம வந்து இனி வீடியோஸா வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் வந்து இருக்கு. ஸோ தொடர்ச்சியா வரும். ஏன்னா ஆன்மீகத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஆன்மீகம் தொடர்பான கதைகள் நம்ம தொடர்ச்சியா சேனல்ல வீடியோஸா வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா ஸ்ரீவாரி மெட்டுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல பார்க்க முடியாது. அதாவது திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து கீழ் திருப்பதியில இருக்க அந்த கவுண்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இருக்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இதுல வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. மேபி ஸ்ரீவாரி மெட்டிலேயே டிக்கெட் இருக்கும், அதோட ஸ்டேட்டஸ் நம்மளால இதுல பார்க்க முடியாது. அதனால நீங்க குரூப்ல நமக்கு அப்டேட் கிடைக்கும் போது ஷேர் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க அதுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு 31ஆம் தேதி இன்னைக்கான ஸ்லாட்ல 1673 டிக்கெட்ஸ் வந்து இருக்கிறதா டிடிடியோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நைட் ஸ்லாட் கூட அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க. ஏன்னா வியாழக்கிழமையோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் நமக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடைக்காது. நாளைக்காவது நீங்க டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா காலையில டைம்லேயே ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வியாழக்கிழமையோட ஸ்லாட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரமா தீந்துரும். ஸ்ரீவாரி மெட்டோட ஸ்டேட்டஸ் படி 8 மணி ஸ்டேட்டஸ்க்கே இன்னைக்கான ஸ்லாட்ல மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க டிக்கெட்ல ஒரு 3500 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க வந்து ஸ்ரீவாரி மெட்டு கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் மற்ற கவுண்டர்ஸ்லயும் டிக்கெட் வந்து நைட்டு ஸ்லாட் லேட் ஸ்லாட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேலன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு 1673 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கான ஸ்லாட்டும் அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது இன்க்ளூட்னா இந்த 1673 கிடையாதுங்க, மொத்தமாக 2300 ஸ்லாட் பக்கமாக டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 61,135 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. என் நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஏன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெசென்ட்டா லைன்ல தான் க்ரௌட் இல்லைன்னா அலோவ் பண்ணுவாங்க. 8 மணி நேரம், அதாவது 8லேருந்து 10 மணி நேரம் ஆகுது. மினிமம் வந்து ஒரு 5லேருந்து 8 கூட ஆகலாம், க்ரௌட் ரொம்ப ஆவரேஜா இருந்தா. நாளைக்கு வியாழன்ல தர்ஷன் போறீங்கன்னா நாளைக்கு நேத்திர தரிசனம். ஸோ இன்னையை விட கொஞ்சம் கூட்டம் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே போல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுக்கான டைமிங் 4லேருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ டெய்லி ஸ்டாண்டர்ட் டைம் இதுதான். முன்ன பின்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வர்ற பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி, அதாவது சூரிய ஜெயந்தியை தான் வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு மொத்தமா 7 வாகன சேவை இருக்கும். பிரம்மோற்சவம் அப்படின்னா டெய்லியும் 2 வாகன சேவை இருக்கும். அந்த பிரம்மோற்சவத்துல நம்மளால வாகன சேவை பார்க்க முடியல, பிரம்மோற்சவம் என்னால போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள்ல நீங்க தர்ஷன் போனீங்கன்னா அந்த வாகன சேவையில நமக்கு என்ன வந்து பலன் கிடைக்குமோ அது இதுல கிடைக்கும். ஏன்னா ஒரே நாள்ல நமக்கு 7 வாகன சேவைகள் வந்து திருமலையில நடக்கும். அதுதான் இந்த ரத சப்தமியில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
இந்த ரத சப்தமி நடக்கிறனால ஸோ முக்கியமான சில தர்ஷன்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க டிக்கெட். என்ன அப்படின்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபடங்கார சேவா இது எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்காது. ஏன்னா அது வந்து அந்த நாளில் கிடையாது அப்படின்றனால தான் அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா இது எல்லாமே வந்து ஏகாந்தமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகியிருக்காது. அண்ட் ஆஃப்லைன்லேயும் நமக்கு வந்து 16ஆம் தேதினா 15ஆம் தேதி இந்த சுப்ரபாதம், தோமாலா இதெல்லாம் வந்து இருக்காது. எல்லாமே ஏகாந்தமாக தான் வந்து நடக்கும். அதே போல் அந்த நாளில் என்னென்ன டைமில் என்னென்ன வாகன சேவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய பிரபா வாகன சேவை இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வாகன சேவையாக இருக்குது. காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், காலையில் 8 மணி வரைக்கும், சூரிய உதயம் வந்து 6:40. ஸோ அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பிரப வாகனம் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது காலையில் 9லேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேச வாகனமும், காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவையும் அன்னைக்கு வந்து இருக்கு. மதியானம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் அனுமன் வாகனம், மதியம் 2லேருந்து 3 மணி வரைக்கும் சக்ரா குளியல் வாகனமும், மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவை, ஈவினிங் 6லேருந்து 7 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனம், இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரபு வாகனமும், அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட நமக்கு வாகன சேவை வந்து முடியும். மொத்தமாக 7 வாகன சேவைகள் உங்களுக்கு வந்து அந்த நாளில் நடக்கும். மதியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ரா ஸ்நானம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து புஷ்கரிணியில் சக்ரா ஸ்நானம் வந்து செய்வாங்க. அதுதான். ஸோ இதையொட்டி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதா டிடிடி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் நோட் வந்து நேற்று வந்ததுங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது February 16ஆம் தேதி தர்ஷன் போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே தான் ரத சப்தமி. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிடிடியோட போர்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த போர்ட் மீட்டிங்கில் டிடிடியோட தலைவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா திருமலையில் பெருமாள் கிட்ட பூஜித்த மாங்கல்யங்கள் வந்து 5 கிராம் 10 கிராமில் வந்து டிவோட்டிஸ்க்கு சேல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுசாக மேரேஜ் பண்ண போகக்கூடியவங்களுக்கும் ஸோ மேரேஜ் கப்பிள்ஸ்க்கு வந்து இது பெரிய அளவில் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருக்குங்க. அதுக்கு அடுத்தது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கல்யாணோற்சவ சேவா டிக்கெட்டுக்கு வந்து கப்பிள்ஸ் இல்லாதவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து சேவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 மேல் 2 ஃபீமேல் அப்படி கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு திருமலாவோட ஆர்ஜித சேவா டிக்கெட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுதா, வெப்சைட்டில் எடுக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்கு பத்மாவதி அம்மாவாரி கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் கல்யாணோற்சவம் வந்து நடக்கும். அந்த கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணுறதுல செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கண்டினியூ கொடுத்து பார்த்தப்போ 2 மேலுக்கும் எடுக்குது, 2 ஃபீமேலுக்கும் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ப்ராசஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்களோட வெப்சைட்டில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூவே கொடுக்க முடியும். இப்போ நான் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இதில் ஜெண்டரில் பாருங்க, நான் நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தா பேமெண்ட் பேஜ் தான் போகும். இது கல்யாணோற்சவ சேவா தான். இதில் வந்து பாருங்க மேல் 2 மேல் கொடுத்தோம்னாலும் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து போகுது. சேவா பார்த்துக்கோங்க, கல்யாணோற்சவ சேவா தான். இப்போ கண்டினியூ கொடுத்தாலும் பேமெண்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்க நம்ம பேமெண்ட் பேஜ் வந்து கொடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜ் வந்து வந்துருச்சு. அதனால கல்யாணோற்சவ சேவா வந்து கப்புலா, அதாவது மேல் ஃபீமேல்ல தான் புக் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. 2 மேலுக்கும் புக் ஆகுது, 2 ஃபீமேலுக்கும் புக் ஆகுது. இந்த அப்டேட் இந்த வெப்சைட்ல அப்டேட் ஆகி இருக்குங்க. இதுக்கப்புறம் யாருக்காவது திருமலையில ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், 2 மேலுக்கு புக் பண்ணணும். ஏன்னா சில ஃபேமிலிஸ்ல என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களோட பசங்க 2 பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேத்துக்கும் புக் பண்ணிட்டு பசங்க 2 பேத்துக்கும் அந்த சேவா புக் பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நமக்கு திருமலையோட சேவால வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றனால நாம வந்து பத்மாவதி தாயார் கோவில்ல நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன். மேபி அடுத்த மாசம் டிக்கெட் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா இந்த அப்டேட்டும் நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோஸ்ல இதை வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பழைய அப்டேட்டை யோசிச்சுக்கிட்டு புக் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆஃப்லைன்ல போனீங்கனாலும் கல்யாணோற்சவ சேவா வந்து லக்கி டிப்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட அடுத்த நாள் நடக்கக்கூடிய சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி சிஆர் ஆஃபீஸ்ல தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.